ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஒரு பெரிய சகாப்தமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிக்கெய்டாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஒரு 14-17 வருஷமாக இருக்கார். விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக இருக்கிறாரு T20I மட்டுமே. ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது இந்த இரு ஜாம்பவான்கள் இப்போ T20ஐக்காக இந்திய கிரிக்கெட்டுக்காக இல்லாத போது இந்தியா கிரிக்கெட் அணி அடுத்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது சுத்தமாக தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா T20 உலகக்கோப்பை அடிச்சிருக்கிறாங்க ஆஃப்டர் 17 இயர்ஸ். ஸோ அதில் ரோஹித் சர்மா ஒரே ஒரு ஆள் தான் வந்து 2007 அடித்த உலகக்கோப்பையிலும் 2024 அடித்த உலகக்கோப்பையும் இருக்கிற ஒரே ஒரு இந்தியன் பிளேயர். ஸோ இது ஒரு சைடு இருக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் பிளேயருமே வந்து T20ஐயில் விளையாட மாட்டாங்க, இன்க்ளூடிங் ரவீந்திர ஜடேஜா. ஸோ மென்ஷன் பண்ணிக்கிறேன். இவங்களும் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வினுமே வந்து சொல்லிட்டாரு நானும் இனிமேல் T20ஐயில் விளையாட மாட்டேன் அப்படின்னு. ஸோ 4 பேர்களில் வந்து 2 தரமான ஒரு பேட்டர்களும் ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர், இன்னொருத்தருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான், இல்லைன்னா சொல்லலை, பட் அவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ இப்படி 4 தரமான பிளேயர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பேக் டு பேக்காக வந்து ஒட்டுமொத்த T20ஐயில் நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ அவங்களோட இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஆக்சுவலாக வந்து இவங்களோட இடத்த யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எப்படி ஒரு கபில் தேவ், ஒரு சச்சின், ஒரு சௌரவ் கங்குலி, ஒரு கௌதம் கம்பீர், ஒரு MS தோனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லெஜண்டுகள் இருக்கிற இடத்த நிரப்ப முடியாதோ அதே மாதிரி தான் ரோஹிட்டோட இடத்தையும் கோலியோட இடத்தையுமே வந்து என்றைக்குமே வந்து மாற்ற முடியாது, யாராலையும் நிரப்ப முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் இவங்க 2 பேர் அடித்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து மற்றவங்க டஃப்பு கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர ஆனால் முடியாதுங்க. சரி, இது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ T20ஐக்கு வருவோம். ODI உலகக்கோப்பை அவங்களாம் விளாடுவாங்க, அது வேறு விஷயம், நம்ம அதுக்கு போகணும். T20ஐ வரும். T20ஐயில் அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இந்தியா கிரிக்கெட் T20ஐயில் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஃபியூச்சர் யார்? ஹர்திக் தான் எப்படி கேப்டன்சி வருவார். ஸோ அதுவுமே வந்து எல்லாருக்குமே அதிகாரப்பூர்வமாக தெரியும். அதில் வந்து நோ டவுட். இப்போ ஜிம்பாப்வே சீரிஸ்க்கு சுமன் கில்லை வந்து கேப்டனாக போட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து விளையாட போகிறாங்க. ஸோ ஜூலை 6 அது நடக்க போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓப்பனிங் ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கிட்ட ஜெய்ஸ்வால் ஃபிக்ஸடுங்க, அவர் வந்து சான்ஸ்லெஸ். அவரை வந்து ட்ராப் டவுன் ஓப்பனிங்லேருந்து பண்ணுவாங்க அப்படின்றது நெவர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இங்கிட்ட காம்படிஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்காம ப்ளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு KL ராகுல் இருக்கிறாரு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த சீனியர் ஓப்பனர். ஸோ அவர் இருப்பார். உங்களுக்கு கூட ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் கிளாஸி அண்ட் மாஸான ஒரு நாக் கொடுக்கறதுக்கு. அடுத்து இஷான் கிஷன் பாக்கெட் டைனமைட், இப்போ சென்ட்ரல் கான்ட்ராக்டர் இல்லை, பட் அடுத்தடுத்து அப்கமிங்கில் மேபி ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உள்ளே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. அது போக உங்களுக்கு ஒரு அப்கமிங்கில் இருக்கிற ஒரு ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டர் அபிஷேக் சர்மா. ஸோ அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா IPLலையும் சரி, அதுக்கு முன்னாடி ரஞ்சி ட்ரோஃபிலையும் சரி, சையத் முஷ்டாக் அலியும் சரி, எல்லாருமே வந்து தரமாக விளாண்டுருக்காப்புல. சுபன் கில் வந்து ஓகே, அவருமே வந்து ஒரு தரமான ஓப்பனர் தான். பட் T20ஐயில் வந்து அவர் இது பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் அவர் கேப்டன்சியாக கண்டினியூ பண்ணுவாங்கன்றது சத்தியமாக பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலுமே 5 ஓப்பனர்கள் இருக்கிறாங்க. KL ராகுலை வந்து ஆஸ் அ T20 பிளேயராக வந்து கருதுவாங்களா, ஓப்பனராக கருதுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியவில்லை. பிகாஸ் ஏன்னா அடுத்தடுத்து அவங்க ஒரு ஃபியூச்சர் யங் காம்போ தான் யோசிப்பாங்க. அடுத்த ஒரு 10 வருஷம் ஒரு 7 வருஷத்துக்கு லாங் ரன்னாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. கௌதம் கம்பீர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் கோச்சாக வரணும்னா எனக்கு இந்த டீம் தான் வேணும், சேஞ்சே இருக்கக்கூடாது, அந்த டூருக்கு இந்த டூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றமே கிடையாது, ஒரே டீமு ஒரே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலு போட்டிருக்காப்புல. இதுக்கு வந்து BCCI ஓகே சொன்னாதான் இவர் இந்தியன் கிரிக்கெட் கோச், அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ருத்ராஜ், சுமன் கில், இஷான் கிஷன், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவர் ஒரு பக்கம் கன்ஃபார்மு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷேக் சர்மா இப்போ இல்லை தான் எடுத்து ஆரம்பித்தாங்க, ஆனால் இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ளஸ் உங்களுக்கு பவுலிங் அடிஷனுங்க, யாருங்க விடுவா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 5 பேருங்க, 5 பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது வந்து சொல்லவே முடியாது, சுமன் கில் தான். ஸோ சுமன் கில் வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் கிளாஸ் அட்வான்டேஜ். ஏன்னா ஃபியூச்சர் இந்தியா, ஃபியூச்சர் பிரின்ஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவருக்கு பொருந்துமா அப்படின்றது எனக்கு தெரியாது. அவர் கன்சிஸ்டன்ட் கிளாஸு எல்லாம் ஓகேங்க, எல்லாம் மாஸ்டர், அதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து ஒரு பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்ஸில் வந்து அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஷைன் பண்ணுறதை இது பண்ணுறாரு. முக்கியமாக
ஜெய்ஷ்வால் இவங்களுமே வந்து ஆடி இருக்கிறாங்க, T20 நல்லாவே ஆடி இருக்கிறாங்க. இருந்தாலும் ருத்ராஜ் அவர்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் சான்ஸ் கம்மியாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக சுமங்கிலுக்கு வந்து பதிலாக ருத்ராஜுக்கு ட்ரை பண்ணியிருந்துடலாம் சீரியஸாக ஒரு கேப்டன்ஷிப்பில். ஏன்னா சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணாப்புல, அவங்க டீம் மகாராஷ்டிராவுக்கும் நல்லா பண்ணாப்புல, ரஞ்சி டிராஃபியும் நல்லா பண்ணார், சைடக் முஸ்டாக் டிராஃபியுமே நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் ஏஷியன் கேம்ஸில் கோல்டு அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டனை வந்து நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு, அதுவும் அதுலேயுமே ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டீம், அதில் வேணாம் அப்படின்றப்ப வந்து அது என்ன விதத்தில் சரி அப்படின்றது தெரியல. சரி, ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுமங்கில் இருக்குதுங்க, மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா சுமங்கில் தாங்க இருக்கிறாரு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஜெய்ஸ்வால் சுமங்கில் தான் இருக்கிறதுனால பிரைமரியாக இவங்க 2 பேருக்கு தான் போவாங்க. பட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் இருக்கிறாங்க நமக்கு, KL ராகுல், ருத்ராஜ், அபிஷேக் சர்மா. ஸோ இவங்க 3 பேருமே ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு மிகப்பெரிய கண்டெண்டர். ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடித்தளம் போட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. ஸோ அந்த விஷயத்தில் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக KL ராகுல்கிட்ட இல்லாத ஒரு வித்தை வந்து ருத்ராஜ் கிட்ட இருக்குது, ருத்ராஜ் கிட்ட இல்லாத ஒரு வித்தை வந்து அபிஷேக் சர்மா கிட்ட இருக்குது. ஸோ KL ராகுல் ருத்ராஜ் கிட்ட இல்லாதது அபிஷேக் சர்மா கிட்ட இருக்குது, அபிஷேக் சர்மா கிட்ட இல்லாதது KL ராகுல் கிட்ட இருக்குது. ஆக மொத்தம் எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் காம்படிஷன் சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலைச்சவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து KL ராகுல் அடுத்து இந்தியா கிரிக்கெட் டீம் ஓப்பனிங்காக கண்டினியூ ஆன அப்படின்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஒரு ஆப்ஷனாக வந்துடும். விக்கெட் கீப்பிங் வந்து உங்களுக்கு T20 நீங்கள் சஞ்சுவை கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு பண்ணலாம். KL ராகுலையும் அதே மாதிரி தான் 5 வருஷத்துக்கு பண்ணலாம். ஸோ அப்போ விக்கெட் கீப்பிங் ஒரு ஆப்ஷன் வச்சிங்கன்னா சஞ்சுவை வந்து நீங்கள் ஒரு ஃபீல்டராக போட்டுட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப் பண்ட்டும் இருக்கிறாரு, அவர் T20க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படின்றது வந்து அது அவங்களோட டிசிஷன் தான். கண்டிப்பாக எடுத்துட்டாங்க, ஏன்னா T20 உலக போய் ஆடிட்டாரு. ஸோ அப்போ எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ரிஷப் பண்ட் வந்துடுவார். ஸோ ரிஷப் பண்ட் ஓவர் சஞ்சு சாம்சன் தான் வருவாங்க. சஞ்சு சேட்டன் அதான் அந்த கிச்சானாலே அந்த டைலாக் தானே அப்படின்ற மாதிரி. ஸோ சஞ்சு சாம்சனை வழக்கம் போல் எடுத்துட்டு ஒரு கடைசி ஒரு மேட்ச் கொடுத்துட்டு அப்புறம் உட்கார வச்சுருவாங்க. ஸோ ரிஷப் பண்ட் உள்ளே வருவார். KL ராகுல் அஸ் அ ஓப்பனராக கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுவார். மறுபடியும் ஒரு புவர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உட்கார வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ருத்ராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல. கேட்டால் ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அபிஷேக் சர்மாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து இது பண்ணுவாங்க. அப்புறம் கேட்டால் ருத்ராஜோட அபிஷேக் சர்மா நல்லா விளையாண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்குது. சுமங்கிலுக்கு கொடுத்த ஒரு ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ருத்ராஜ் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி. ருத்ராஜ் ஒரு ப்ரைம் டைமில் இருக்க போகும்போது பெஞ்சில் உட்கார வச்சிங்க. அப்போ சுமங்கில் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாலும் நீங்கள் டீம் எடுக்கிறீங்க. என்ன சார் நியாயம் இது? வந்து நிறைய கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க நினைக்கலாம் என்ன ருத்ராஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. சஞ்சு சாம்சன் பிரைமரி விக்கெட் கீப்பர், நாங்கள் அவர் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ரிஷப் பண்ட் அடித்தார், செம்மையாக அடித்தார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சஞ்சு சேட்டனை கடைசி வரைக்கும் உலக கோப்பையை மட்டும் கண்ணில் காட்டி விட்டுட்டு கிரவுண்டுக்குள்ளே இறக்காமல் அப்படியே ரிட்டர்ன் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது ஒரு சோகமான விஷயம். யூசி சகல் அவருமே வந்து அதே மாதிரி தான் யூஸ் பண்ணலை. ஸோ 2 பேருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கல. இப்போது சுமங்கில் ஓவர் ருத்ராஜ் ஏன் அப்படின்னா சுமங்கிலுக்கு இருக்கிற அதே டைமிங் கன்சிஸ்டன்சியை விட ருத்ராஜுக்கு 1% மேலு. ஏன்னா முக்கியமாக வந்து கேப்டன்சியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் மேலுங்க. நான் இதுக்கு முன்னாடி அதான் சொல்லி வச்சிருந்தேன். ஸோ இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ருத்ராஜ் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் ஆவார். சுமங்கில விட ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் ஆவார்னு தான் நான் அடிச்சு சொல்கிறேன். ஹர்திக் பாண்டியா இன்கேஸ் எனி இன்ஜுரி ஆர் எனிதிங்னா ருத்ராஜ் நீங்கள் 100% ட்ரை பண்ணலாம். ஸோ ஜெய்ஸ்வால் ருத்ராஜோட காம்போ அட்டி மிரட்டலாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு சாலிட் நாக் ஆடிட்டு இருக்க போகும்போது இங்கிட்டு நம்ம ருத்ராஜ் வந்து ஒரு கிளாஸியான நாக் ஆடிட்டு இருப்பாரு. நீங்கள் அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷன் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இவங்க 5 பேரில் வந்து KL ராகுல் என்னைக்காவது சப்போஸ் இல்லை எனக்கு சீனியர் பேட்ச் தேவை அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து நான் KL எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா செம்ம அடிஷனு. KL டெக்னிக்கே வந்து வித்தியாசமான ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போக வந்து இன்சார்ஜ் பண்ணுவாப்ல. சப்போஸ் அந்த சார்ஜ் பண்ணுற நேரத்தில் உழப்பிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் அவர் அவுட் ஆவார் தவிர. ஸோ ஸ்டார்டிங் இனிஷியல் டைமில் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாப்ல மனுஷன். ஆனால் இங்கிட்டு வந்து KL வேணாம் அப்படின்னா இவங்க 4 பேர் தரமான ஒரு ப்ரெஃபரன்ஸாக இருப்பாங்க ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு. ஸோ என்னோட அந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ருத்ராஜ், இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு எப்படின்னு சுமங்கில் தாங்க போவாங்க சுமங்கில். ஸோ அபிஷேக் சர்மாக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்டர்நேஷனல் அனுபவம் இல்லாத ஒரு காரணத்தினாலும் இப்போ தான் அப்கமிங்கில் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்கமிங்கில் வரதுனால அவருக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு ஸ்பாட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் அபிஷேக் சர்மா விட்டுருக்கிறேன். ஸோ சுமங்கில் அண்ட் ருத்ராஜ் இவங்க 2 பேருமே வந்து பிரைட் ஸ்பாட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக. அபிஷேக் சர்மா அண்டர் கிரவுண்டில் வந்துக்கிட்டே இருப்பார். ஸோ பட் அடுத்து வந்து அவர் எப்படி இது பண்ண போகிறாரு, மேனேஜ் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜெய்ஸ்வாலோட எந்த காம்போ வந்து தரமாக இருக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் கோ வித்
அப்சல்யூட்லி ருத்ராஜ் தான் நான் போவேன். ப்ளஸ் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக வந்து நான் பார்க்குறேங்க. இது என்னோட கருத்து. சுமங்கில் வந்து போகாத ஒரு காரணம் வந்து சப்போஸ் அவர் கேப்டனாக இருந்து பண்ணார் அப்படின்னா உழப்புவார். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட ஒரு காம்போ வந்து ருத்ராஜ் காம்போவோட கொஞ்சம் இதாக இருக்குமோன்னு தெரியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு காரணம் தான். ப்ளஸ் ருத்ராஜுக்கு வந்து எதனால் வந்து வாய்ப்பு நிறையா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ வந்து அருணங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.